ஹரியோம். சிந்திக்க சில துளிகள். இன்று நட்பை பற்றி நிறைய நாமளும் பேசிட்டோம். நட்பை பற்றி நிறையா பெரியவங்க நிறைய பேசியிருக்காங்க. இன்றைக்கும் நிறைய வீடியோக்கள் நட்பை பற்றி வந்துட்டுருக்கு. இதில் உண்மையான நட்பு எது, போலி நட்பு எது, இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு கஷ்டம் வரணும். அப்போ தான் புரிஞ்சிக்க முடியும். நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது ஓடி வந்து உதவுபவன் நண்பன். அவன் என்ன கஷ்டத்தில், என்ன வேலையில், எவ்வளவு சிரமத்தில் இருந்தாலும் கேள்விப்பட்ட உடனே ஏதாவது ஒரு வழியில் ஓடி வந்து உதவி செய்கிறவன் நட்பன். அது மட்டும் இல்லை, நாம் ஒரு தப்பு செய்யும்போது, ஒரு தவறாக நடக்கும்போது உடனே அவன் சுட்டி காட்டுபவன் நண்பன். இது தவறுடா, நீ செய்கிறது தவறு அப்படின்னு சுட்டி காட்டுவன் நண்பன். இதை சுட்டி காட்டுறதுனால அவர் ஏற்றுக்க மாட்டார். எதுக்கு அதை நாம் சொல்லணும்? அதை விட நம்மளை வெறுத்துருவார். நமக்குள்ள நட்பு பாதிக்கும். எதுக்காக நாம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவன் சுயநலவாதி. இவன் நண்பன் கிடையாது. தன்னுடைய நட்பே பாதித்தாலும் நண்பனுக்காக எதை வேண்டுனாலும், உயிரை வேண்டுனாலும் கொடுக்க தயாராக இருக்கானே, அவன் தான் உண்மையான நட்பு. அவன் உறவு போகலாம், அவன் உண்மையை சொல்கிறதுனால அவனுடைய உறவு போகலாம், அவனோடு தொடர்பு போகலாம். அதை பற்றி கவலைப்படாத நம்மளுடைய நன்மையை மட்டுமே, நம்மளுடைய ஆரோக்கியத்தை மட்டுமே, நம்மளுடைய ஆனந்தத்தை மட்டுமே யார் விரும்பி அதை உடனே செய்கிறார்களோ சொல்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான நட்பு. அதைத்தான் வள்ளுவர் உடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கண் களைவதாம் நட்புங்கிறார். உடுக்கை இழந்தவன். நம்ம நடந்து போயிட்டுருக்கும்போது வேட்டியை வந்து கீழே போனால் 10 பேர் பார்க்குவாங்க. அந்த இருக்கிற இடத்துல டக்குன்னு எவ்வளோ வேகமாக கை போய் அந்த வேட்டியை பிடிக்கும். அதுபோல் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது ஓடி ஓடி அந்த உடுக்கை இழந்தவன் கை போலங்க, அந்த கை எப்படி வேட்டி பிடிக்க போகுதோ அவ்வளோ வேகமாக நண்பன் ஓடி வந்து உதவி செய்கிறது. அதுதான் நட்புங்கிறார் வள்ளுவர். இதை விட வேறு விளக்கம் தேவையா? நன்றி, வணக்கம்.